நீங்கள் இன்டைரக்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி வந்து இந்த தர்காவுக்கு போகிறவங்க நாங்கள் இணை வைக்கிறோன்னு ஒத்துக்கிறாங்களா? அப்போ இந்த வஹாபிங்க மட்டும் ஒத்துக்குவாங்களா? நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க பாஸ். உங்களுக்கு உங்கள் கடவுள், அவங்களுக்கு அவங்க கடவுள். லக்கும் தீனுக்கும் வலியத்தீன் விட்டுட்டு போங்களாம். ஏன் பிரச்சனை? ஏன் போட்டு அவங்க கடவுளை மட்டும் நோண்டுறீங்க? ஒருத்தர் காண்டா வர்றாரு இந்த மொஹர்ரம் மாதத்தில். எப்போ பாரு வந்து இந்த பொலிட்டிக்கல் இஸ்லாமே பேசிகிட்டு இருக்கிற இந்த கூட்டம், இந்த மொஹர்ரமில் இவ்வளோ அனாச்சாரம் நடக்குது, இதை பற்றி பேசுகிறீங்களா? நரகத்துக்கு போகிறாங்க இல்லையா அவங்க, அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? சரி, அவங்க கவலையை விடுங்க. முதல்ல நரகத்துக்கு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? உங்களுடைய பொசிஷன் என்ன? என்னமோ நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டதாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் நரகத்திலேருந்து வெளியே வந்துட்டதாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன கற்பனை உங்களுக்கு? கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. கொந்தளிக்கிறாங்க. இப்படிலாம் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. சம்மில் ஒரு வீடியோ போடுறாரு. அவர் போடும்போது நீங்கள் இதை பற்றி பேசுனீங்களா, அதை பற்றி பேசுனீங்களா? அதை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்களா? அதை தான் நாங்கள் அக்ரி பண்ணுறோமே. அதில் என்ன நாங்கள் முரண்படவாக செய்கிறோம்? இவங்க தர்கா பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அதெல்லாம் தப்புன்னா சொல்கிறோம். அது கரெக்டுன்னு தானே பேசிகிட்டு இருக்கிறோம். அது எதுக்கு மறுபடியும் நாங்கள் வேறு பேசணுமா? எங்கள் வாயால் வேற ஒரு தடவை அதை பேசணுமா? இது என்ன? இதுன்னு ஊர் கூடி தேர் இழுக்கிற வேலை தான். நாங்கள் சரின்னு நினைக்கிற வேலைகள் மற்றவர்கள் செஞ்சால் அந்த வேலையை நாங்கள் வந்து சரியான வேலைன்னு விட்டுறோம், அவ்வளோதான். தப்லீக் ஜமாத்தில் தண்ணி அடிக்கிறவனை கொண்டாந்து தொழிலாளியாக மாற்றுறாங்க. அதில் நமக்கு என்ன மாற்று கருத்து இருக்கா? நல்ல வேலை செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. கூடவே சில வேலைகள் ஆட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான் சொல்கிறோம். நம்ம வச்சுருக்கிறது மினிமலிஸ்டிக்கான சோர்ஸு சக்தி. அப்போ நாம் வந்து மக்கள் மத்தியில் எது கவனிக்கப்படலையோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் வந்து வெயிட் கொடுக்குறோம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மீடியா ரொம்ப குறைவானது. ஸோ அதனால் நம்மளுடைய ஃபோர்ஸ் எல்லாமே இதன் பக்கம் செலுத்துகிறோம். அதனால் நீங்கள் செலுத்துகிறதன் பக்கம் அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம் ஆயிராது. புரியுதா? அதுதான் பேசுகிறதுக்கு நீங்கள் இருக்கீங்களா? பேசுங்க, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க ஷிர்க்கை பேசுகிறது இருக்கட்டும், கூடவே அப்படி கொஞ்சம் உங்கள் ஷிர்க்கையும் கொஞ்சம் பாருங்கள். அவங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தை எடுத்துகிட்டு நம்ம வண்டவாளம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படிங்கிறோம். அப்போது இதில் இன்னொரு விஷயம், இதில் எப்படி அவர் கடவுளாக ஆகிறாரு தெரியுதா? இது எப்படி இணை வைப்பு, இது எப்படி குஃப்ரு? ஏன்னா 5வது அத்தியாயத்தில் அடுத்தது அல்ல அந்த சட்டம் இயற்றும் அதிகாரம் பற்றி 3 ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்கிறான். அவர்கள் முஷ்ரிக்கீன்கள், அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் ஜாலிம்கள். இந்த 3 விஷயங்களும் எல்லாம் அடுத்தடுத்து சொல்கிறான். அப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது சாதாரண அல்லாஹ் மேலே இட்டுக்கட்டுதல். இது என்னது? அல்லாஹ் எனக்கு ஃப்ரீ ஹேண்டாக விட்டுட்டான் சட்டம் இயற்றுவதற்கு, அல்லது ஒரு மனிதருக்கு அவ்வளோ திறமை, அல்லாஹ்வுடைய அறிவு அவருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு, அவர்னால் நீதியாக சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இது. குர்ஆனுக்கு அப்பாற்பட்டு யாரெல்லாம் அந்த சட்டங்களை எடுக்கிறீங்களோ இப்போ கேட்பாங்க. இது அதான் சொல்கிறேன்ல, இதுக்குன்னே தனி பிளேலிஸ்ட் இருக்குது, ஏகத்துவ ஜனநாயகம். நீங்கள் போங்க, அங்கே போய்க்கிங்க. ஏன்னா இது குர்ஆன் கிளாஸ், இது ஒரே சப்ஜெக்ட் ரிலேட்டடான இடம் கிடையாது. அதனால் இந்த இடத்துல நான் அதிகமாக இதில் டீட்டெயிலாக விளக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் நான் தொட்டுட்டு போகணும். ஏன்னா நம்முடைய தாவாவுடைய மையப்பகுதிங்கிறதுனால இது எல்லாமே இந்த இடத்துல தொட்டுட்டு போகணும்.